இதெல்லாம் என் உடம்புக்கு கெடுதல் தான் எனக்கே தெரியும், ஆனா என்னால அதை விடவே முடியல அப்படின்னா அது எந்த பழக்கம்? ஸோ அது வந்து பிரியாணி. நிறைய பிரியாணி சாப்பிட்றது வந்து தவிக்கணும். ஸோ அதுனா அதில் நிறைய ஃபேட் இருக்குது, நிறைய கேலரிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக தவிக்கணும். ஆல்கஹால், ஸ்மோக்கிங், அதெல்லாம். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. பேக்ட் ஐட்டம்ஸ், லேஸ், சிப்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஜங்க் ஃபுட் தெரிஞ்சாலும் வந்து என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. பானிபூரி. இப்போ நம்மகிட்ட அந்த இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம டிரைவர்ஸ்னாவே எல்லாம் பார்த்திங்கன்னா சிகரெட்டு, மெயின் சிகரெட்டு, பீடி, சிகரெட்டு, தண்ணி, இந்த மாதிரி ஏதோ ஒரு பழக்கத்தில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட சூழ்நிலை அப்படி, அவங்க இருக்கிற இது ஏரியா அப்படி, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி சர்க்கிளில் இருக்கிறதுனால அந்த பேசிக்காக அந்த ஏதோ ஒரு பழக்கத்தில் இருப்பாங்க. அது எல்லாமே தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்துட்டு விடலான்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிருக்கேன், அதை வந்து விட முடியல. ஸோ இனிமேல் அதை விட ட்ரை பண்ணுறேன். ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறது 10 மணிக்கு மேலே. டெய்லி சில்லி சிக்கன் சாப்பிட்றது, தட்டோட செட் சாப்பிட்றது, இதெல்லாம் ஒரு கெட்ட பழக்கம் தான் எனக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நான் தவிர்க்கணும்னு எதிர்பார்க்குறேன். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க? நிறைய தண்ணி குடிப்பேன். அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக டெய்லி மார்னிங் ஷட்டில் விளையாடுறேன். நான் ஒன்றுமே பண்ணுறதில்ல. டெய்லி ஜிம்முக்கு போவேன். அண்டு சுகர்லாம் கொஞ்சம் கட் பண்ணிப்பேன். சுகர் வந்து ரெகுலராக இன்டேக் பண்ண மாட்டேன். டீ காஃபி சாப்பிட மாட்டேன். வாட்டர் நிறைய குடிப்பேன். இந்த மாதிரி பண்ணி உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறேங்க. கரெக்ட் டைம் சாப்பிட்டுக்கணும், சுத்தபத்தமாக வச்சுக்கணும் உடம்ப. ஏன்னா ஆட்டோ தொழிலை பொறுத்தவரையிலும் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கணுன்ட்டு ஒரு விதிமுறை இருக்குது. அதெல்லாம் இல்லாத இருக்கிறவரையிலும் உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு இது. டெய்லி மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கணும். நான் எந்திரிச்சிடுவேன், ஜிம் போகிறேன், ஒர்க் அவுட் நிறையா பண்ணுறேன். அப்புறம் ப்ரோட்டீனாக ஃபுட் எடுத்துக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு நம்மளை டெய்லியும் நம்ம குளிச்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா அதை விட வந்துட்டு இங்கே சுத்தம் வந்து வேறு எதை விட தென் ரெகுலராக ப்ரஷ் பண்ணணும். நீங்க மத்தவங்களுக்கு ஒரு ஹெல்த் அட்வைஸ் கொடுக்கறதா இருந்தா அது என்னவா இருக்கும்? ஸ்க்ரீன் டைம், டிவி அண்ட் ஃபோன் ரெண்டுக்குமே ஸ்க்ரீன் டைம் குறைச்சிட்டு அவுட்டோர் டைம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ண சொல்லுவேன். ஸ்டே ஹைட்ரேட்டட், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கணும். சுகர் சாப்பிட வேணாம், டீ காஃபி தான் நிறைய சாப்பிட வேணாம், அது கட் டவுன் பண்ணிக்கலாம். நைட் சீக்கிரம் தூங்கணும். மார்னிங் ஏஞ்சி அட்லீஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணலனாலும் வாக்கிங், வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் ட்ரெக் போகிறது, இந்த மாதிரி பண்ணால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஹெல்த்துக்கு சொல்லணுன்னா கரெக்டாக தான். எதுவுமே உடம்பை வந்து நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முதல் உடம்பு தான் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் தொழில், மற்றபடி எல்லாமே. உடல் ஆரோக்கியமாக இருந்தாவே எல்லாமே உங்களுக்கு அமையும். சீக்கிரம் தூங்குங்க, தூக்கத்தை ஒழுங்காக ஸ்டாண்டர்டைஸாக எடுங்க. அப்போனா மட்டும்தான் உடம்புல இருக்க மற்ற எல்லாமே சரியாக போகுங்கிறத சொல்கிறேன். உலக சுகாதார தினம் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த வருடம் WHO எனது உடல் நலம் எனது உரிமை, அதாவது மை ஹெல்த் மை ரைட்ஸ் என்பதில் கவனம் செலுத்தும் விதமாக உலக சுகாதார தினத்தை கொண்டாடுகிறது. நோய்கள், பேரழிவுகள், மோதல்கள் மற்றும் காலநிலை மாற்றம் என பல நெருக்கடிகளை சந்திக்கும் உலகில் ஆரோக்கியத்தை பற்றி மக்கள் உணர்ந்து கொள்வது முன்னெப்போதையும் விட இப்போது மிகவும் முக்கியமானது. அது மட்டுமின்றி அனைவரும் ஆரோக்கியத்திற்கான அவர்களுடைய உரிமையை உணர்ந்து கொள்வது மிக அவசியம். சுகாதாரமான குடிநீர், சுத்தமான உணவு, நல்ல சுற்றுப்புற சூழல் கொண்ட வீடுகள் மற்றும் நல்ல வேலை, இப்படி அனைத்துமே ஆரோக்கியத்தின் அடிப்படை. இப்படியான மக்களின் அடிப்படை சுகாதார உரிமையை நிறைவேற்ற வேண்டுமானால் சுகாதார சேவை அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உலக அளவில் கிட்டத்தட்ட 40% மக்களுக்கு அத்தியாவசிய சுகாதார சேவைகள் கிடைப்பது இல்லை. ஆரோக்கியத்திற்கான உரிமையை முன்னேற்றுவதற்கான அடித்தளமாக இருக்கும் தேசிய அரசாங்கங்கள் சுகாதாரத்தில் முதலீடு செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு குறைவாக உள்ளது. இதனால் அடிப்படை சுகாதார வசதிகள் பெறுவதற்கு கூட நிறைய குடும்பங்கள் நெருக்கடியை சந்திக்கின்றது. இப்படிப்பட்ட சுகாதார பிரச்சனைகளால் நிறைய நோய்களை நாம் இன்று சந்திக்கிறோம். உலகளவில் காசநோய் இறப்பு விகிதம் 2015 ஒப்பிடும்போது 2021 8.6% அதிகரித்துள்ளது. இருதய நோய்கள், புற்றுநோய், நீரிழிவு நோய் மற்றும் நாள்பட்ட சுவாச நோய்கள் ஆகிய 4 முக்கிய நோய்களால் 30 முதல் 70 வயது வரையிலான மக்கள் பலர் உயிரிழக்கின்றனர். அடுத்ததாக உலகில் 3 பெண்களில் ஒருவர் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது நெருங்கிய நபரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். இப்படி ஆய்வின் முடிவுகள் பல அதிர்ச்சிகளை நமக்கு தந்துள்ளது.
கிராமப்புறம் மற்றும் படிக்காத பெண்கள் மற்றும் ஏழ்மையான குடும்பங்களை சேர்ந்தவர்கள் இதில் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். இதுவும் உடல்நலம் சார்ந்து ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் என WHO தெரிவிக்கிறது. இப்படி பல கோணங்களில் நமக்கே தெரியாமல் நமது உடல்நலம் பாதிக்கப்படுவதை மக்கள் அனைவரும் உணர்ந்து அதனை சரி செய்ய முன்வர வேண்டும் என்பதே இந்த வருட உலக சுகாதார தினத்தின் நோக்கம். மை ஹெல்த் மை ரைட்ஸ், எனது உடல் நலம் எனது உரிமை.